Hey guys, welcome. Welcome back to my channel. I'm your host, Tattoo. ஸோ நான் ரியாக்ஷன் வீடியோ பண்ணால் தான் நம்மளாம் பிளான் பண்ணேன். பட் அது சரியாகலை. அதுக்காக எக்ஸாம்ஸோட இந்த வசி அதை பண்ண முடியல. வீட்டுக்கு வந்து வசதியாக இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணுற மூடும் இருக்காது. அதெல்லாம் வச்சு நம்மளால் வீடியோவும் வரல. நிறைய ரியாக்ஷன் வீடியோ பண்ணி போடலாம் தான் இருந்தேன். இந்த வீடியோவுக்கு போன வாரம் வர வேண்டியது. ஆமாம், போன வாரம் ஆனது. ஆனால் இப்போ இந்த வாரம் ஃப்ரைடே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நாளைக்கு வர சாட்டர்டே போல். ஸோ அதெல்லாம் லைக் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா என் சேனல் ரொம்ப வீடியோ ரொம்ப லேட்டாக வந்துக்கிட்டு வீடியோ ப்ரொடக்ஷன் ரொம்ப லேட்டாக வந்துக்கிட்டு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் வீடியோ பை இட்ஸு. இவனுக்கு ஒரு வீடியோ பார்த்தோங்க. அந்த வீடியோட கிரியேட்டர் தான். இந்த வீடியோ ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு கைஸ். ஸோ ஐ சி சம்திங் இதை 500 வியூஸ் மேலே போச்சு. என் சேனலுக்கு அதே பெருசு தான். ஸோ பார்ப்போம் இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இட்ஸ் பை இட்ஸு அவர் அந்த வீடியோ கிரியேட்டர். ஸோ இது வந்து ஃப்ரோசன் ட்ரைனர் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும். அது வந்து அவங்க 16 ஸ்ட்ராட்டஜின்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏர் மெட்டா வந்து TH 17 ரொம்ப பாப்புலராக போய்கிட்டு. ஸோ மேபி ஏற்கனவே ட்ரைனர் லெவல் வர கிடச்சிருக்கு TH 17. ஸோ மேபி இது ஒர்க் அவுட் ஆகும்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதான் அந்த வீடியோவை நான் பண்ணலாம் சொல்கிற ஒரு ஐடியா. ஸோ போதும் முன்னாடி நான் சில விஷயத்தை சொல்லியிருந்தேன். இது இன்கேம் ஷாப்லேயோ ரெட் சூப்ஸ் ஸ்டால் நீங்கள் வந்து ஏதாவது ஜாமான் போகிறீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம கோட் இட்ஸு யூஸ் பண்ணுங்கள். ஐ கீஸ் அட் யூ. அது வந்து அவருக்கு மேசிவ்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஒரிஜினல் வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம், அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் டு த ரியாக்ஷன். A-Clash is the frozen dragon strategy. I have uploaded this strategy 5 years ago and it was back then incredibly strong and really successful. So I thought with the new equipments, this strategy should be now even stronger. 5 வருஷத்துக்கு முன்னாடியே தி ஹீரோக்கு முன்னாடி கிளாசிக் எல்லாமே 5 வருஷம் இப்போன்னு பார்த்தாக்கா 2024 வந்து வீடியோ வந்துச்சு. 2019 இப்போ 2019 டாப் 13 தான் மேக்ஸு. ஸோ பார்க்கும்போது அந்த டைமில் வந்து டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லி தெரில. அந்த டைம் நான் கூட ஆக்டிவாக இல்லை கிளாஸில். பட் அந்த டைம்லேயே இது ஓரளவுக்கு இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ இன்னும் பயங்கரமாக எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து TH 16 பேஸ்ட் ஆன் TH 16. இப்போ வந்து TH 17 இது யூஸ் பண்ணலாம் தெரியும். அதோட எஃபெக்டிவ் வந்து எப்படி இருக்குன்ட்டு, இந்த ரேட் எப்படி இருக்குன்ட்டு, 3 ஸ்டார் ரேட் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் மற்றபடி இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அட்டாக்ஸ்லாம் வந்து க்ரஷிங் அட்டாக்ஸ். அது மட்டும் எடுத்துக்கணும். ஸோ So that's exactly what we're going to do today. And I will show you why this strategy should have never been forgotten because it's just so strong with those new equipments. Just take a look. For the equipments, we're using the same equipments as for every dragon attack, which means for the king, we're using the earthquake boots to get access into the base without bringing any wall breakers, and the spiky bots to deal a lot of damage. Then on top of that, we're using the giant arrow for damaging something inside the base. Especially level 9 is really important to take down the sweepers, and the healer puppet for the sustain, which means take a look at this, level 9, and you can take. ஸோ இந்த அட்டாக் நான் ப்ளே அவுட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும். ஒரு விஷயத்தை சொல்லணுங்களா, ஹீரோ வரும்போது எர்த்குவேக் புக்ஸ் வந்து அந்தளவுக்கு பாப்புலராக பண்ணல. பட் எப்போ இந்த ஸ்பைக்கி பால் அப்புறம் எர்த்குவேக் பூட்ஸ் அது எப்போ பஃப் வந்துச்சோ ரொம்ப பாப்புலராக போய்கிட்டு. ஸோ இப்போதைக்கு எக்யூப்மெண்ட் வாய்ஸ் இதுதான் ஓரளவுக்கு மெட்டானே சொல்லலாம். இது
ரொம்ப டேமேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் டேமேஜ் டீலர்ஸ். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் கிரவுண்ட் டைப் எக்யூப்மெண்ட் சொன்னாங்க, அது ரொம்ப வெர்சடைலாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குவீனை உள்ளே கொண்டு போகிறதுக்கோ இல்லை ட்ரூப்பை உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். குவீனுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஜாயின் ஏரோ சப்போர்ட்டிங் வந்து ஹீலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, ஹீலர் பாப்பேட்டு. மாடர்ன் வந்து ஃபேமஸ் வந்து இப்போ ஃபயர் பாலு. அப்புறம் என்னோடய எக்யூப்மெண்ட் வந்து மேபி என்ன யூஸ் பண்ணுவேன், ஹீலிங் டோம் அல்லது இன்டர்னல் டோம் அது யூஸ் பண்ணுவாங்க. சாம்பியனை வந்து ராக்கெட் ஸ்பே ஓரளவுக்கு இப்போ ரீசர்ச்சன்ஸ் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஓரளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பஃப் இருந்துச்சு. சீக்கிங் ஷீல் அதுவும் இருக்கும். பட் தெரிஞ்சு ஹாக் ரைடு ஹிஸ்ட்ராயில் ஓடி தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் வந்துச்சு, நம்ம டாய் ஷாப் த்ரோ டவுனாக அந்த ஈவெண்ட் இப்போ ஓடிக்கிட்டு. அப்போ தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வந்து எலக்ட்ரோ ட்ரெயின் வைக்கிற பசி பேருக்கு அப்ளை பண்ணிட்டு தெரியாமல் இந்த ட்ரோஃபி புஷ் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். சரி எலெக்சர் இருக்க எக்ஸசைஸ் இங்கே எலெக்சர் அழுத்தி இங்கே டம்ப் பண்ணலாம் சொல்லிட்டு போட்டு பார்த்தாக்கா பேருக்கு அப்ளை பண்ணலாம். ஆர்மி 50% லேட்டாக இதாகல ட்ரெயின்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். அதான் ஒரு 2-3 நாள் நாளில் நான் ஒரு செகண்ட் அக்கௌண்ட்டில் தான் அந்த ஃப்ரீ டு ப்ளே அக்கௌண்ட் அதுதான் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணேன். நான் இப்படி தான் 5 பில்டு போர்ஷன் வாங்கி முடிச்சு விட்டேன். அப்போது ஹேமர் ஆஃப் பில்டிங் வாங்கி ஸ்பெல் 50 முடிச்சு விட்டேன். இப்போ எந்த லிமிட்டிங் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான். ஸோ அந்த வீடியோ இன்றைக்கி வந்துருக்கோம், நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ எலக்ட்ரோ பூட்ஸ் அதை எபிக் எக்விப். ஸோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வாங்கலைனாலும் அதோட பற்றி தாட்ஸ் நீங்கள் நல்ல நோக்கமே செக்ஷனில் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பார்க்க சொக்கா தான் இருக்குது. பட் நான் அவ்வளோ ஸ்பேமர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பேமர் தான். ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது அந்த எக்யூப்மெண்ட் பற்றி. ஸோ அதான் வாங்கினாலும் சரி ஒப்பீனியன் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. Those things out in the middle of the base. The king right in front to tank for the queen. The next equipment we're taking a look at is the Rage Gem, otherwise the Eternal Tome for that warden. With that, because we don't have any rage Gem வந்து இதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி அட்டாக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ட்ராகனோட டிபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கும் Rage Gem பாய்க்கும்போது. நான் வந்து ட்ராகன் பார்த்து லைஃப் ஜெம் தான் வைப்பேன். கூட வந்து ரேஜ் எடுத்துருப்போம். அது ஏன்னா வந்து பட்டு முடிக்கிறேன். எலக்ட்ரோ ட்ரெயின் தான் சார்ஜ் பண்ணுறது லேட் ஆகும்ல. ஸோ ரேஜ் போட்டால் பட்டு சார்ஜ் ஓரளவுக்கு வேகமாக தான் இருக்கும். ஆனால் டேமேஜ் பர் செகண்ட் வந்து கூடியாக இருக்கும். அந்த மாதிரி அட்டை வந்து டேமேஜ் தான் நீங்கள் பார்க்கணும்ல. ஹீலிங்லாம் வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. அதான் ஃப்ரீஸ் ஸ்பெல்லுக்கு சீக்கிரம் தூக்கி போட்டு பார்த்துக்கலாம். அது நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அந்த ஆர்மியை அதை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் ஃப்ரீ ஸ்பெல் வந்து நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்கன்னு பார்த்து அது வந்துட்டு ஃப்ரீ ஸ்பெல் ட்ராகனோட அது நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் ட்ராகனோட ஆர்மி வந்து இதாக சீக்கிரம் உழுகாமல் இருக்கும்ல. ஸோ அது ஃப்ரீ ஸ்பெல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஆர்மி வரும். அந்தளவுக்கு இந்த பேஸை க்ளீன் பண்ணலாம். So yeah, something continue. Just pretty much, except that one, we want to make sure that our dragons feel more powerful because we have 11 freezes, which means damage on them is not the problem. It's more about they should have more power themselves, and that's exactly what we're doing right now. Then on the Royal Champion, we're going for the shield and the spear, which means we can snipe anything wherever it is in the base. The town was staying alive, no problem, we can snipe it. The background is alive, no problem, we can snipe it. On this one now, with the freezes, you're just going to freeze whatever is needed. The town hall is a problem, freeze it. The monolith was a problem, freeze it. இந்த ஆர்மியில் அதுதான் ஒரு ஜோக்கா விஷயம் இருந்தால் எது பிரச்சனை ஜஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ட்ராகன் டேக் கேர் பண்ணிக்கலாம். டேக் கேர் பண்ணிக்கும். அதனால தான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஆர்மி சக்ஸஸ்ஃபுல்லாகுங்களா. ஸோ ஃப்ரீ ஸ்பெல் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆர்மியோட மெயின் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுவாங்க.
நாட் நெசசரிலி ட்ராகன் பை ஃப்ரீ ஸ்பெல். ஏன்னா அது ட்ராகன் அசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பெல்லும் உங்கள்கிட்ட 11 ஃப்ரீ ஸ்பெல்னு சொல்லும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்மி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப டேமேஜ் ஆகணும் சரிங்களா, உங்கள் ஆர்மி ஆகட்டும், ஹீரோஸ் ஆகட்டும். ஸோ யா. The air defense was a problem? Freeze it. Whatever is there to deal damage on your troops, that's right, altogether, just freeze it. It is super simple. You have 11 of them, and this just means you want to make sure that there is no damage on your troops. And with that, you can as well see how overpowering this attack now is, because there is no fighting back. 11 freezes make sure that the troops take no damage. And with the Warden, they deal so much damage without you having to bring that. You don't have to bring wall breaks because of earthquake equipment. You don't have to bring rages because of the rage gem. So pretty much all of the weaknesses this strategy had in the past, you're just counteracting that with the equipment. அதுக்கு முன்னாடி கிளாசிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நிறைய ஃபேக்டர்ஸ் கவர் பண்ணோம்ல. கிங் குவீன்லாம் அப்படி உள்ளே போவாங்க. இது ஏர் அட்டாக்ஸ் வால்லாம் பற்றி கவலைப்படுத்தவில்லை. பட் கிங் அண்ட் குவீன் ஓரளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுவாங்களா அட்டாக்கில், சப்போர்ட்டிங் ரோல். ஸோ அப்படி பார்க்கும்போது டக்குன்னு உள்ளே கோவாக்குள்ளே பூந்து ட்ராகனுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அந்த அட்டாக் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போவாங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஹீரோ எக்யூப்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த ஆர்மி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுல. ஸோ அதான் இந்த ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதாவது இப்போ டபுள் மடங்காக டாப் 16 ஆச்சு. டாப் 17 எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். This strategy is just foolproof, and I'm saying that 100% because trust me, I'm not the best air attacker whatsoever, but those attacks look easy, right? That's because it is. And there are some bases out there which always feel annoying. And one of those bases is where the channel is really far on one of the flanks, which might look easy, okay? Yeah, that's just the channel there, right? But it's always protected by walls or by a lot of damage, so it's a bit problematic sometimes. And with going from the far side with ground or air can be a huge risk to a 1-star. But because now with the equipment our heroes are even stronger, you can just take the channel with it without any support. I just use my king, let him decide left side, right side, wherever he wants to go. Use that equipment combination and the channel is going to be gone. And if you feel like, the king is... Hero equipments are flipping OP. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பேஸஸ் அட்டாக் பண்ணலாம். பிளானிங் இஸ் கீ டு சக்ஸஸ்லாம். ஏகப்பட்ட பிளானிங், ஏகப்பட்ட கல்குலேஷன்ஸ். எங்கே இறக்கி விட்டா எங்கே போவாங்க, எங்கே இறக்கி விட்டா எங்கே போவாங்க. ஏன்னா அதுக்காக அவங்களே முடிவு பண்ணிப்பாங்களா எந்த இடத்த அட்டாக் பண்ணுறோம். இப்போ ட்ராகன்னா இப்படி ஒரு இடத்துல இறக்கி விட்டின்னு சொன்னாக்கா நம்ம மைண்ட் சொன்னால் மைண்ட் அட்டாக் பண்ணுவோம். பக்கத்தில் பம்ப் இருக்குன்னா பம்ப் அட்டாக் பண்ணுவோம். அது எதோ நான் டார்கெட் பண்ணுவோம்ல. அதுதான் என் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஈட்ராகன் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஹீரோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்ததுலேருந்து ஓரளவுக்கு ரொம்ப ஒப்பியாச்சுதா. ஜெனரலி எல்லா ஆர்மிக்கும் ஒரு பெரிய பூஸ்ட் வந்துச்சு. சாதாரண ஆர்மியாக இருந்தாலும் அப்போ அந்த டைம் பாப்புலராக இருந்தாலும் ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் ஹீரோ எக்யூப்மெண்ட் இப்போ ஓரளவுக்கு ஈஸியாக்கி விட்டுச்சு அது சொல்லலாம். Struggling a little bit? Don't worry, you have 11 freezes. You can just use them for the king as well. So for us right now, the earthquake boots were able to take down the town hall to like 40% hit points. The king now walking in. I feel like the king right now is doing fine, but still want to be extra safe. And then just freeze it. I feel like that's going to be the slogan of this strategy. Just freeze it and your problems are gone. That's exactly the mindset you need for this strategy. And now you have again so many options. You can go from over here. I'm going from over here with the queen because I want to snipe those 3 air defenses which were close by, just to show how much potential you have even with the next giant arrow. And then we're just sending everything in. Yes, we're going against 2 sweepers somewhat, but again, just freeze it. This is just how simple it is. With the queen or dragons... Just freeze it. பக்கத்தில் என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் செய்யும். அது இன்னெவிட்டபிளாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடந்தே தீரும். பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா தாராளமாக பண்ணி பார்க்கலாம்.
ஜஸ்ட் ஃப்ரீஸ் இட். ஜஸ்ட் லுக், அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. அதை பொறுத்தே இந்த ஆர்மி செயல்படும். Another threat from the monolith. We're going to freeze it. I'm using the rage spell to get quicker into the core of this base. That's kind of how you want to use the rage. Whenever you feel like there's a big group of troops, in our case dragons, just put the rage on there, and they will be that little bit more powerful, because remember, the rage gem is not as strong as the rage spell, but still it's giving you enough power. For us, we have a lot of damage over here. We're just freezing it. The same thing over here. Whenever there's any damage, just make sure that you're freezing those defenses. And as soon as the clan castle is gone, I'm able to add the royal champion in here, because that's the important thing. Remember, one of the most crucial things about air attacks is that they're avoiding most clan castle troops, because most people are using ice golems, or for example things like the lava hound or something like that, because this is how we can stall those ground attacks and heroes in general a little bit better. But with relying on your dragons to take down this building and then having ground heroes getting close, this is how you can easily avoid that. For us, Royal Champion Queen are finishing things off, and that's another 3-star for us, and the frozen... நான் அவ்வளோ சிம்பிள் தான் கைஸ். ஆனால் அது ஆக்சுவலி டவர் 16 அதை நம்ம நான் வச்சுக்கணும். டவர் 17 எப்படி ஆசையும் அதுதான் கேள்வி. அதுதான் ஆரம்பத்துலேருந்து கூவிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எப்படி தெரியும் வச்சுக்கோங்க. ஆமாம் புரிய தான் சொல்லுவேன், நீங்களே யோசிப்பீங்க. தெர் இஸ் டு கொஸ்டின் ரைட் நவ். அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து ப்ரீ டவர் 17 போது தான் விளையாடுச்சு. இன்னும் லீக்ஸ் எதுவுமே விளையாடலை. டைம் வந்து அப்போ இங்கே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் ஓடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இது கிளாஸ் உக்ரைன்ஸுக்கு. ஸோ அப்போ தான் அந்த வீடியோ வந்துச்சுல. ஸோ அதான் சிம்பிள். Tower 17, I don't know. Dragon strategy. But hey, that's not it. Let's just keep going. And the reason why I'm showing you mostly replays is because I really want to make sure that after watching this video, you now know how to play this strategy. Because it cannot get any easier than this. We're bringing on our own only one type of spell and only one type of troop. It cannot get any easier than this. As well, I know the giant arrow can be sometimes more challenging to actually aim. But don't worry, that is going to be... இன்னொரு பெரிய ஃபேக்டர் பேர் சொல்ல போனால் மறந்துட்டேன். அப்போ தான் அவங்க சொல்ல போகுது ஜெயின் ஏரோ. நீங்கள் வந்து சும்மா ஏம் பண்ண முடியாது கைஸ். அதுவும் சரி, ஸ்பைக்கி பாலும் சரி, அதில் ஒரு ஆள் கல்குலேஷன் இருந்தாங்க. என்ன தான் இந்த அட்டாக் வந்து அந்தளவுக்கு வெரி கல்குலேட்டிவாக இருந்தாலும் ஜெயின் ஏரோ, ஸ்பைக்கி பால், மோஸ்ட்லி இந்த டேமேஜ் செக்யூர் பண்ணி பார்க்க போய் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கல்குலேஷன் இருக்குல்ல, எங்கே ஏம் பண்ணி எங்கே போகணுன்ட்டு. அப்போ தான் அதுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்மிக்கும்ல கரெக்டாக அந்த வேல்யூவை நீங்கள் பார்க்கணும். அதுதான் the one thing we're going to concentrate on with the last attack. Because even if you miss, you still are going to have a good time. This is the nice thing about the strategy, that you can still miss your giant arrow. For us, well, that was the target. I know I have 2 left eyes or something. Today's was not the best start, or I started the day with the wrong foot up. For whatever it was, I missed that sweeper. But again, it doesn't matter because you can just freeze it. But as well, on top, well, the giant arrow is nice to have, but versus most bases, it's not even that important. And this is one of the most used high legend bases, by the way, so it's not an easy base whatsoever. We're not pushing in. Again, the rage spell is deployed, or is it I'm not even sure. I'm using the rage right now on the outside because that's where most dragons is. That was, I think, a defensive rage tower or something. And the good thing about all of the freezes is as well, if the queen is under danger, we can just freeze whatever is needed as well for her. The town was staying left alive though, and that is the thing now where we're going to react and go with that rocket spear. All of the dragons went to the outside, but hey, this means they're still alive. They can now push back, or we can just support them wherever the support is needed for them. As well, I want to go one more time into the giant arrow. If you want to really master this, and it will take time, don't worry, you will miss a lot in the beginning. But don't be frustrated. You will still 3-star a lot because how strong the strategy is. அது உண்மை கைஸ். நான் ஜென்ரலி ஃபஸ்ட்ரேஷனுக்கு விடுறதில்ல. ஏன் எதுவுமே ஃபர்ஸ்ட் டைலே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நான் சொல்லிட்டு இல்லை. அதனால தான் ப்ராக்டிஸ் ஒன்றுக்கு திரும்ப வந்து எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி அப்போ தான் அது வந்து டக்குன்னு கிளிக் ஆகலாம். இது இப்படி போகும், இது இப்படி போகும், இது இப்படி போகும், அது இப்படி போயிட்டு டக்குன்னு ஸ்டார் அப்படின்னு வரும்.
செய்கிறது நிலைமை அப்படி போகுது. நம்ம வழிக்கெல்லாம் வர்றது நம்மளே தான் வர வைக்கணும். ஸோ அதேமாதிரி தான் இந்த அருமையும். ஸோ அது சொல்கிறதான். But you do have to learn the most important crucial thing. Whenever you have a target, aim for the middle of this. The next thing, pick any building on the outside. For us, it was this building right here, I believe. Pick the middle point again. Then you're drawing a line in your head between those two middle points and draw them further. Here. That's where we're going to deploy the queen and then press the arrow. You have to do this in your head, or like with a finger on your tablet, on your device. And trust me, over time you will figure that out and you will be super consistent with it. And this will make your life so much easier with any dragon attack, and especially with this one with 11 freezes. It is just insane. I have no idea why this has been a forgotten strategy or something, because really I have tested it and it felt like it is, I don't even know how to describe it. It's just so stupid simple. It's only using one troop and one spell. Like, it cannot get any easier than this. I know, some people are lazy. For all of you guys out there, I actually put the strategy link down below in the description. I know it's hard to tap 16 times on the dragons and 11 times on the freezes. I got you. Don't worry. It's in the description. And I hope you enjoyed this video. I hope it's going to help you a lot to get more. ஸோ அதுதான் ஜென்ரலி இந்த வீடியோ வந்தது டாம் 17 வந்ததுக்குள்ள வீடியோ வந்ததுக்குள்ள டாம் 17 வந்தது அப்புறம் இந்த கேள்வி வச்சுல இந்த ஆர்மி வேலை செய்யாதான் சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் இந்த ஹவு டு ஜம் இந்த வீடியோ ரியாக்ஷன் வீடியோ போட்டோன்னே அடுத்து நான் இந்த வீடியோ தான் போட தான் இருந்தேன். நான் அந்த வீடியோவில் சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்து வச்சுருக்கேன்ட்டு அது இதுதான். ஸோ அந்த மறுவாரம் தான் அந்த டைமில் தான் வந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அதே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ரசி வீட்டுக்கு வரதும் லேட்டுனால ஒரே அசதி சேர்த்து லைட்டாக சோம்பேறியாக தான் அவ்வளோ பண்ணல, வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணல. ஜென்ரலி யூடியூப்பில் ரொம்ப ஆக்டிவாகவே இல்லை. ஸோ அதான் இப்போ டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கல, அதான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு சாட்டர்டே போல் ரெக்கார்ட் பண்ணல. சாரி கைஸ், ராத்திரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உளறிக்கிட்டேன். இப்போ இந்த ராத்திரி ரெக்கார்ட் பண்ணிட்டு சாட்டர்டே நைட் போல் வெளியாகலாம் சொல்லிட்டு தான் ரைட்டியா. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னும் அந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரியாக்ஷன் சொன்னாக்கா ரொம்ப லைக் ஜென்ரல் ரியாக்ஷன் இல்லாமல் ஓரளவுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கணும்னு தான் என்னோடய ஐடியா. அதை பொறுத்து தான் அதை யோசித்து தான் நான் ஆரம்பித்தேன். அப்படி தான் இந்த ஹவு டு ஜாம் வீடியோ நான் ஆசைப்படலாம். இது ஒரு விழிப்புணர்வு என்ற வார்த்தை அது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் கைஸ் தமிழ் வாய்வான இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிடுறேன். அண்ட் கோட் இட்ஸு ITZU இன் கேம்லேயோ இல்லாட்டி சூப்பர் ஸ்டார்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா தாராளமாக லைக் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அந்த வீடியோ உங்களுக்கு யாருக்குள்ளே ஷேர் பண்ணலாம், தாராளமாக ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னாக்கா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் எனக்கு டைம் வந்தால் தாராளமாக ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு போட முடிஞ்சா நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுவேன். Until then, I will see you in the next video. Peace.